வணக்கம். நான் உங்கள் அம்மா சமையல் மீனாட்சி. இன்றைக்கி சூப்பரான ஒரு தக்காளி குழம்பு தான் வைக்க போகிறோம். டிஃப்ரெண்ட்டான தக்காளி குழம்பு. இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு இட்லி தோசைக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். அது தவிர சாப்பாட்டுக்குமே இன்னும் கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். உங்கள் சமையல் மணக்க ருசிக்க அம்மா சமையல் மசாலா ஐட்டம்ஸ், ஊறுகாய் ஐட்டம்ஸ் நம்மக்கிட்ட கிடைக்கிது. நீங்கள் கீழே வந்து நம்பர் கொடுக்குறேன், நம்பரில் காண்டாக்ட் பண்ணுங்கள். எண்ணெய் பார்த்திங்கன்னா நல்லா ஒரு 50 கிராம் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். ஒரு 20 பல்லு பூண்டு சேர்த்துக்கலாம். ஒரு சின்ன பீஸ் இஞ்சி நான் 4 நறுக்கி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துப்போம். பாருங்கள், நான் நல்லா 1 கிலோ தக்காளி அளவுக்கு நறுக்கி வச்சுருக்கேன். இது நமக்கு 2 நாளைக்கு கூட நல்லாயிருக்கும். ஃப்ரிட்ஜில் வச்சுக்கிட்டோம் அப்படின்னாக்கா ஒரு 2-3 நாளைக்கு நல்லாயிருக்கும். மஞ்சத்தூள் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வெறும் மிளகாத்தூள் 2 ஸ்பூன், காஷ்மீர் மிளகாத்தூள் 2 ஸ்பூன், இதையும் சேர்த்து நம்ம ஒரு கிண்டிட்டு உப்பு போட்டுட்டு இதை நல்லா குக்கரை மூடி வேக வைக்கணும். ஒரு 2 விசிலாவது கொடுக்கணும். பாருங்க, இதில் உப்பு சேர்த்தாச்சு. 1/2 ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்க்க. தண்ணியெல்லாம் நம்ம ஊற்ற வேண்டாம். இதை மூடி நல்லா ப்ரெஷர் வரும்போது வெயிட் போட்டுக்கலாம். மிளகாத்தூள் உப்பும் போட்டு கிண்டினதுக்கப்புறம் நம்ம இந்த பச்சை மிளகாய் ஒரு 10 பச்சை மிளகாவை இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா உள்ளே தள்ளி விட்டுருவோம். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா வெந்ததுக்கப்புறம் நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா ப்ரெஷர் அடங்கட்டும்னு சொல்லிவிட்டு கொஞ்சம் நல்லா ஆற விடணும். ஆற விட்டுட்டு இதை அரைச்சி எடுத்துக்கணும். நம்ம பாருங்கள், தக்காளி வேக வச்ச தக்காளி நல்லா ஆறுறதுக்கு முன்னாடி நம்ம இந்த சோம்பு 1 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். அதே மாதிரி தேங்காய் ஒரு அரை முடி தேங்காய் இதை போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். நீங்கள் ஒரு 2-3 நாள் வச்சுருக்க போகிறீங்க அப்படின்னாக்கா இந்த சோம்பும் தேங்காயும் சேர்க்க தேவையில்லை. பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. பாருங்கள், வேக வச்ச தக்காளியை இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. எண்ணெய் பார்த்திங்கன்னா ஒரு 5 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். கடுகு ஒரு அரை ஸ்பூன் சேர்த்துக்கலாம். வெங்காயம் 2 வெங்காயம் நறுக்கி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துப்போம். நல்லா கருவேப்பிலை சேர்த்து வெங்காயம் நல்லா வதங்கணும். பாருங்க, இந்த மாதிரி நல்லா வதங்கின உடனே நம்ம அரைச்சி வச்சுருக்கிற இந்த தக்காளி எல்லாத்தையும் இதில் ஊற்றிடலாம். பாருங்கள், இதில் 1 ஸ்பூன் அளவுக்கு சிக்கன் குழம்பு மசாலா போட்டுக்கலாம். சப்போஸ் மட்டன் டேஸ்ட் வரணும் அப்படின்னா மட்டன் மசாலா சேர்த்துக்கலாம். இல்லை கரம் மசாலா வேணும்னா உங்களுக்கு கரம் மசாலா சேர்த்துக்கலாம். நான் சிக்கன் குழம்பு டேஸ்ட் வரட்டும் அப்படின்றதுனால நான் சிக்கன் மசாலா சேர்த்துருக்கேன். இது கொஞ்சம் நல்லா கொதிக்கணும். கொதித்த உடனே இதை அப்படியே கூட நம்ம இறக்கி வச்சிடலாம். நான் தேங்காய் அரைச்சி ஊற்றினா இன்னும் கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தேங்காய் அரைச்சி ஊற்றுறேன். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா கொதிக்கும் போது நம்ம அரைச்சி வச்சுருக்கிற இந்த தேங்காவை ஊற்றிட்டு நல்லா கிண்டி விட்டுக்கலாம். தேங்காய் ஊற்றினதுக்கப்புறம் ஒரே ஒரு கொதி கொதிச்சா போதும். பாருங்கள், சூப்பராக இந்த மாதிரி ஒரு கொதி வந்தால் போதும். இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிவிடுவோம். ஆஃப் பண்ணிவிட்டு கருவேப்பிலை இல்லைன்னா கொத்தமல்லி 2ல் ஏதாவது ஒன்று நல்லா பொடியாக நறுக்கி மேலே சேர்த்துக்கோங்க. சூப்பரான தக்காளி குழம்பு ரெடி ஆயிடுச்சு. சூப்பரான தக்காளி குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இதை நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்கள் எப்படி வந்தது அப்படின்னு சொல்லிட்டு. இது பார்த்திங்கன்னா சப்பாத்திக்கு, தோசைக்கு, இதுக்கு எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃபேஸ்புக்கில் ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.